இப்போ 3 மணிக்கு எந்திரிச்சு தியானம், அதை முடிச்சுட்டு அடுத்தது உங்களுடைய வேலை என்ன? அடுத்து வந்து சார் கொஞ்சம் இந்த கூழ் ஜூஸ்லாம் போடுவேன், குடிச்சு யோகா பண்ணுவேன். யோகாசனம் 1 hour பண்ணுவேன். அந்த யோகாசனம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணுவேன். என்னென்ன யோகா சார்? எல்லா யோகாவுமே இல்லை சார், யோகாவில் வந்து இன்னைக்கு வந்து கிட்ட லட்சக்கணக்கான யோகா இருக்குது. நம்ம அதை பண்ண முடியாது. லட்சக்கணக்கெல்லாம் அப்படியே பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு 50 யோகா பண்ணுவேன். அது 1 hour ஆகிடும். மூச்சு பயிற்சி சார், யோகாவில் மூச்சு பயிற்சி நான் சொல்லுவேன். யோகானா அந்த ஸ்ட்ரெச் ஆசனங்கள் தானே சார்? ஆசனங்களும் அடுத்து போடுவேன். மூச்சு பயிற்சி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour பண்ணுவேன். எல்லாம் 5 நிமிஷம் பண்ணுங்கள், 10 நிமிஷம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 1 hour பண்ணுவேன். நம்ம ஆயுள் வந்து ரொம்ப காலமாக இருக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி தான் முக்கியம். மூச்சு இருந்தால் தான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். மூச்சு இல்லைன்னா உயிர் இல்லை. அப்போ அந்த மூச்சை எங்கெங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அதை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு அங்கங்கே கொண்டு போய் சேர்க்கணும். மூச்சை ஏதோ அதெல்லாம் கிடையாது. இழுத்தா எங்கே போய் நிற்கணும், எங்கெல்லாம் செட் பண்ணணும், என்ன நினைக்கணும். இப்போ காலையில் எதுக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு என்ன அமிர்த காற்று காலையில் வீசுறது, அமிர்த காற்று தெரியும்ப்பா. அமிர்தம் போய் நின்று பாருங்க, அப்படியே உயிர் காற்று, அமிர்த காற்று, புண்ணிய காற்று, இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த காற்றுல போய் நின்னீங்கன்னா அப்படியே அது நியூடாக நின்று பாருங்க, மொட்டை மாடியில் போய் சார் அது நின்று பாருங்க. அது என்ன ஒரு மாற்றங்கள், என்ன மாற்றங்கள் வரும் பாருங்க. நீங்கள் உங்களை வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க, மாறிடும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அமிர்த காற்று உடம்புல வருங்க, உங்களை வேற என்ன விஷம் உங்களை பண்ண முடியும்? பண்ண முடியாது. அந்த மாதிரி அதை பண்ணி அது வந்து அதான் அந்த இதெல்லாம் அதனால தான் சீக்கிரம் எழுந்திக்கிறது.